ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நீங்கள் அது புது மொபைலாக இருந்தாலும் சரி, பழைய மொபைலாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைலை நீங்கள் வாங்கும் பொழுதே ஆல்ரெடி ஒவ்வொரு பிராண்டு மொபைலும் ஆல்ரெடி அவங்க ஒரு சில அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி தான் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த புது மொபைலை வாங்கி அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை மேக்ஸிமம் கண்டுக்க மாட்டோம். சிலதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சால் அன்இன்ஸ்டால் பண்ணுவோம், சிலதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, அப்படியே இருக்கும். அது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மறந்துடுவோம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சேஃப்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எப்பவுமே பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி மொபைல் டேட்டாவை எப்பவுமே யூஸ் பண்ணிட்டே இருக்கும். நம்ம என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்யறோமோ அந்த செயல்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்தந்த பிராண்டு மொபைலோட சர்வருக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ஸ்பேம் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும், நம்ம செய்யற செயல்களுக்கு தகுந்த மாதிரி விளம்பரங்களை கொடுக்கறதுக்கும், அந்த விளம்பரங்கள் மூலமா ஒரு தேவையில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி அன்னோன் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பர்மிஷனை கொடுக்கறதுக்கும், அப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சோம்னா நம்மளுடைய டேட்டா லீக் ஆகிறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒவ்வொரு பிராண்ட் மொபைலும் எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதில் எந்த அப்ளிகேஷன் ரொம்ப டேஞ்சரானது, அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அது என்னென்ன டேட்டாலாம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்ம பேட்டரி நிறைய ட்ரெயின் ஆகிறத ஸ்டாப் பண்ண போகிறோம், மொபைல் டேட்டா நிறைய லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ண போகிறோம், ஒரு ஃபேக்கான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரு விளம்பரங்கள் கொடுக்கறத நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் விவோ, ஐக்யூ, ஓப்போ, ஒன் பிளஸ், ரியல்மி இந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா சேம் ஃபார்மட் தான் நீங்கள் இப்போ சொன்ன மொபைல் பிராண்டுக்கு நீங்கள் போகணும். இப்போ என் கையில் விவோ மொபைல் இருக்கு. உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸுக்குள்ள சி ஆல் என்னோட இதில் 91 ஆப்ஸ் இருக்குது, அதனால் 91 சொல்லுது. நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் நேமோட ஆப்ஸ்ன்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த ஆல் ஆப்ஸுக்கு ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஷோ சிஸ்டம் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச்சில் கிளிக் பண்ணி ஸ்டோர்னு டைப் பண்ணுங்கள். STORE டைப் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் விவோ ஸ்டோர். ஸோ மொபைல் என்னோடது விவோவாக இருக்கிறதுனால விவோ ஸ்டோர்னு வருது. ஓப்போவாக இருந்ததுன்னா ஓப்போ ஸ்டோர் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. விவோ ஸ்டோருக்குள்ள டாப்பில் ஆப் இன்ஃபர்மேஷனுக்கு மேலே ரைட் சைடு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் எப்பவுமே இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறோம். அன்இன்ஸ்டால் அப்டேட்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவான்னு கேட்கும். ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ பர்மிஷன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் எந்த பர்மிஷனுமே அலௌடில் இருக்கக்கூடாதுங்க. நாட் அலௌடு தான் இருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷனோட பர்மிஷன்ஸ் எனேபிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிசேபிள் கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. மறுபடியும் ஆப் பர்மிஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் வேறு எந்த பர்மிஷனாக இருந்தாலும் அதை கிளிக் பண்ணிவிட்டு டோன்ட் அலோவுங்கிறத கொடுத்துக்குங்க. அடுத்து ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள இந்த அப்ளிகேஷன் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே வரும் பொழுது விவோ ஸ்டோரில் அன்இன்ஸ்டால் அப்டேட்டுங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். அதனால எல்லா ஸ்டோரேஜும் கிளியர் ஆயிடுச்சு. அன்இன்ஸ்டால் அப்டேட் கொடுக்காம இருந்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஸ்டோரேஜ்ங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, அப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா அது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கங்க. கிளியர் கேட்சுங்கிறதையும் கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிக்கங்க. கிளியர் ஸ்டோரேஜுங்கிறதையும் கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிக்கங்க. கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. அடுத்து மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாட்டமில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டா, அன்ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா யூசேஜ், இது ரெண்டுமே ஆன் இருக்குங்க.
இது ரெண்டையுமே டிசேபிள் பண்ணுங்க. இது ரெண்டோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பேட்டரியை அதிகமாக உறிஞ்சுறது தான் அன்ரிஸ்ட்ரிக்டட் டேட்டா யூசேஜ். இந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் அதிகமாக ரன் ஆகி உங்கள் மொபைல் டேட்டாவை காலி பண்ணுறது தான் இந்த பேக்ரவுண்ட் டேட்டாவோட வேலை. அதனால் இது ரெண்டையுமே டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளிவாங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணுறது மூலமாக நீங்கள் நிறைய பேட்டரியை சேமிக்க முடியும். அட் த சேம் டைம் மொபைல் டேட்டா லாஸ் ஆகாமல் தடுக்க முடியும். அடுத்தது இதுக்குள்ள பேட்டரி யூசேஜ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்க. இதில் அன்ரெஸ்ட்ரிக்டட்லையோ ஆப்டிமைஸ்ட்லையோ இருந்ததுன்னா கடைசியாக இருக்கிற ரெஸ்ட்ரிக்டடில் செலக்ட் பண்ணிக்கங்க. ரெஸ்ட்ரிக்டடில் செலக்ட் பண்ணி டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. இப்போ கீழே டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க. இது ரொம்ப டேஞ்சரானதுங்க. இதுதாங்க நம்மளுக்கு உண்டானது இந்த ஃபேக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரன் பண்ண வைக்கிறது. ஸோ தட் அலோவ் டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸுங்கிறது எனேபிள் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. அதே மாதிரி மாடிஃபை சிஸ்டம் செட்டிங்ஸும் எனேபிள் இருந்தாலும் இதையும் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடித்த பின்னால் மேலே 4 ஸ்டாப்னு இருக்கும். 4 ஸ்டாப்பை கிளிக் பண்ணுறதா தான் கிளிக் பண்ணலாம், இல்லை தேவையில்லைன்னா இதை அப்படியே விட்டுடலாம். நம்ம இப்போ இந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்ம மொபைல் பேட்டரி ட்ரெயின் ஆகிறது நிறையா ஸ்டாப் பண்ண முடியும். மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறது நிறையா ஸ்டாப் பண்ண முடியும். நம்மளுக்கு விளம்பரங்கள் வரதை நிறையா தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஹீட் ஆகுறதையும் நம்ம தடுக்க முடியும். இப்போ கடைசியாக சொன்ன ஃபீச்சரை நம்ம ஆஃப் பண்ணுறது மூலமாக மொபைலில் ஸ்பேம், ஸ்கேம் அண்ட் ஹேக் பண்ணுறதுக்கு உண்டான டேஞ்சரான சிச்சுவேஷனையும் நம்ம தடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ். கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இது எல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெட்மி, ஓப்போ, சவுமி மொபைலாக இருந்ததுன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஸ்குள்ளே மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மேனேஜ் ஆப்ஸ்குள்ளே டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஷோ ஆல் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. உடனே எல்லா ஆப்ஸும் டிஸ்பிளே ஆகும். இப்போ மேனேஜ் ஆப்ஸுக்கு கீழே இருக்கிற சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஆப் ஸ்டோர்னு ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். பாருங்க, இண்டஸ் ஆப் ஸ்டோர்னு வருது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. உள்ளே போயிடுச்சு. இப்போ அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணுது. இதில் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டான்னு இருக்கும். கிளியர் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். உடனே கிளியர் ஆல் டேட்டாவா கிளியர் கேட்சான்னு கேட்கும். கிளியர் ஆல் டேட்டான்னு கொடுத்துருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிடும். கிளியர் ஆனதுக்கப்புறமா டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணிக்கங்க. டேட்டா யூசேஜுக்குள்ள முக்கியமானது ஒன்று, மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கங்க, ஒய்ஃபை ஆஃப் பண்ணிக்கங்க, பேக்ரவுண்ட் டேட்டாவும் ஆஃப் பண்ணிக்கங்க. இது 3 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் டேட்டாவிலையும் ரன் ஆகாது, ஒய்ஃபைலையும் ரன் ஆகாது, பேக்ரவுண்டில் உங்களுக்கு டேட்டா ரன் ஆகாது, பேக்ரவுண்டில் டேட்டா வந்து லீக் ஆகாது. இது ஆஃப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு காட்டிட்டுன்னு கேட்கும். காட்டிட்ட கொடுத்துங்க. பேக்ரவுண்ட் டேட்டாவை கிளிக் பண்ணும் பொழுது ஓகே ஆர் கேன்சல்னு கேட்கும். ஓகேங்கிறது கொடுத்துங்க. கொடுத்துட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆப் பர்மிஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே எந்த அப்ளிகேஷன்லுமே அலௌடுன்னு இருக்கக்கூடாது. அலௌடுன்னு இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி டினைங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா? எல்லாமே டினைடில் தான் இருக்கணும். எதுக்குமே நீங்கள் அலௌடு கொடுத்துருக்கக்கூடாது. அடுத்தது இப்போ டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது அதர் பர்மிஷன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பர்மனன்ட் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் இருக்கும். மற்றதெல்லாம் இன்டூல் இருக்கும். அடுத்தது பர்மனன்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஆல்வேஸ் அலோன் இருக்கும். ரொம்ப டேஞ்சரானது. டினைங்கிறத மேலே இருக்கிற ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. இப்போ மறுபடியும் இண்டஸ் ஆப் ஸ்டோருக்குள்ளே வந்திருக்கும். மறுபடியும் டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வந்துடுங்க. அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணி ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸை டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க.
ஸோ டோட்டலாக இப்போ கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே இருக்கிற கிளியர் டேட்டாங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் ஆல் டேட்டா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வச்சுட்டிங்கனாவே போதும். அவ்வளோதான். இதுதான் ரெட்மி, ஷாவோமி அண்ட் போக்கோ மொபைலில் சேஞ்ச் பண்ண வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.